பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் போன்ற அந்த நாட்களில் சிறப்பு தள்ளுபடி என்ற பெயரில் முஸ்லீம் கடைகளில் வியாபாரம் செய்கிறார்களே, இது கூடுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் நம்முடைய வியாபாரங்களில் என்ன மாதிரியான ஒழுங்குமுறைகளை பேணணும் என்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, நாம் விற்கக்கூடிய பொருள் என்பது ஹலாலானதாக இருக்கணும். மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிற ஒன்றை, மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு மது போன்ற விஷயங்களையோ, நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற பல மார்க்கம் நமக்கு எதை உண்ண தடை செய்திருக்கிறதோ அது மாதிரியான பன்றி இறைச்சிய, இறந்தவைகளை, இப்படியான விஷயங்களை நாம் விற்பனை செய்யக்கூடாது என்பதை முதல் அடிப்படையாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இது அல்லாம நாம் விற்பனை செய்கிற போது அதில் ஹலாலான பொருளை விற்கிற போதும் கூட நாம் சில ஒழுங்குமுறைகளை பேணணும். நாம் அதில் மோசடி செய்திடக்கூடாது, பொய் சத்தியம் செய்திடக்கூடாது, அதில் நாம் பிறரை ஏமாற்றி விடக்கூடாது, அதில் வட்டி என்கிற ஒரு இஸ்லாம் தடை செய்திருக்கிற பொருளாதார முறை அதில் வந்துவிடக்கூடாது என்கிற மாதிரியான பல விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஒழுங்குமுறைகளாக நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ இந்த அடிப்படையில் நாம் செய்கிற அந்த வியாபாரத்தில் அதை பிற மதத்திற்கான அந்த பண்டிகைகள் தொடர்பான அந்த நேரத்தில், இப்போ தீபாவளி வருகிறது, இப்போ பொங்கல் வரப்போகிறது, அதே மாதிரி கிறிஸ்மஸ் வரப்போகிறது, இது மாதிரியான அந்த காலகட்டங்களில் நாம் அந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் என்கிற பெயரில் அல்லது டிஸ்கவுண்ட் என்கிற பெயரில் நாம் நம்முடைய பொருட்களை விற்பனை செய்யலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இதில் நாம் பார்க்கிற போது முதலாவது அடிப்படை என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதிரியான பண்டிகை காலகட்டத்தில் நமக்கு இதில் என்ன அடிப்படையான சந்தேகம் எழுது அப்படின்னா, அவர்களுடைய பண்டிகை நேரத்தில் அந்த தீமைக்கு துணை போகிற மாதிரி நாம் விற்பனை செய்கிறோமே என்கிற கேள்விதான் பெரும்பாலும் அந்த அடிப்படையில் தான் இது கேட்கப்படுகிறது. ஏன்னா திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிற போது 5வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், தாவனு அலல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் நன்மையிலேயும் இறையச்சத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பாவத்திலேயும் வரம்பு மீறலையும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்கிற அடிப்படை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டுகிற அடிப்படையில் அப்போ நாம் அவங்களுடைய பண்டிகையை ஒட்டி நாம் அந்த விற்பனையை டிஸ்கவுண்ட் அறிவிக்கிறோம்னா அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தானே என்பதை கேள்வியாக முன்வைக்கிறார்கள். பொதுவாக இந்த அடிப்படையை பொறுத்தவரை இப்போ இந்த மாதிரியான பண்டிகை காலகட்டங்களில் நாம் விற்பனை செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா, அடிப்படை நோக்கம் எந்த ஒரு வியாபாரத்திலையுமே ஒரு உதவி செய்யணும் என்கிற அடிப்படை தான் இலவசம் வழங்குறாங்களே, இது மாதிரியான ஆஃபர் போடுறாங்களே, இதற்கான காரணம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் பயனடையணும் என்பதை தாண்டி அதன் மூலமாக அதிகமான பொருட்கள் விற்பனை செய்யப்படணும் என்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். இப்போ அவங்க நஷ்டம் அடைந்து நீங்கள் லாபம் அடையணும் என்கிற நோக்கத்தில் இலவசம் அறிவிக்கிறாங்க, அவங்களுக்கு லாபமே கிடைக்காமல் அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கிடையாது. அப்போ அதிகமான பேர் வாங்குகிற இந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லுகிற போது அல்லது சின்ன அளவில் கொடுத்து அதிகமான பேரை வாங்க வைக்கிற போது அதில் பெரிய லாபத்தை ஈட்டலாம் என்கிற ஒரு நோக்கம் தான் இதில் பின்னணியில் இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் ஒருவர் செய்கிற போது எப்படி உதவி செய்ததாக ஆகும்? உதவி செய்ததுன்னா என்ன? இப்போ நாம் ஒரு வீடு கட்டுவதற்காக வேண்டி பொருட்களை வாங்குவதற்கு போகிற போது அவர் நம்முடைய வீட்டிற்காக வேண்டி உள்ள செங்கல், நமக்கான அந்த கம்பி, மற்ற இந்த மணல்லாம் நமக்கு ஒரு தொகையில கொடுக்கிறார். இவர் நாம் உதவி செய்தவராக கருதுவோமா? கருத மாட்டோம். காசு தர அவர் பொருள் தராரு, இது எப்படி உதவியாக ஆகும்? இதுவே எனக்காக வேண்டி இலவசமாக தருகிறார்னா அவர் உதவி செய்திருக்கிறார் என்று நான் சொல்வேன். இதே நோக்கத்தை நாம் இங்கே வைத்து பார்க்கிற போது இவங்க இந்த வியாபாரத்தை இந்த பண்டிகைக்காக வேண்டி ஒரு விலை குறைவை ஏற்படுத்துறாங்களான்னா உண்மையில் ஒருவர் அப்படி செய்வது கிடையாது. இங்கே அதிகமான பேர் பொருட்களை வாங்குகிற நேரத்தில் இப்படி சொல்லி நாம வியாபாரத்தை மையப்படுத்தி வியாபாரத்தை நாம இங்க நடத்தி அதிகமான லாபம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே ஒழிய அவங்களுக்கு நாம அவங்க பண்டிகை ஒட்டி அவங்களுக்கு நாம இலவசமாக கொடுக்கணும் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யணும் என்பது இங்க நோக்கம் இல்லை என்பதை நாம் அடிப்படையில் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இந்த அடிப்படையில் வணிக நோக்கத்திற்காக இப்படி செய்யப்படுவது, அதிகமாக மக்கள் வாங்குகிற இந்த நேரத்தில் வாங்குகிறாங்களோ, இது மாதிரி பண்டிகை காலமாக இருக்கலாம் அல்லது பண்டிகை இல்லாம அவங்க பொருட்களை வாங்கக்கூடாது என்ற ஒரு சில நம்பிக்கையின்படி ஆடியில பொருள் வாங்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் டிஸ்கவுண்ட் என்று அறிவிப்பதோ
அல்லது மக்கள் யாரும் வராத நேரத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம டிஸ்கவுண்ட்னு அறிவித்து மக்களை வர செய்வது, இப்படி நாம் செய்வதை பொறுத்தவரை பொருளாதாரத்தை மக்கள் அதிகமாக வர வைத்து நாம் லாபம் அடைவது தான் நோக்கமே ஒழிய இதில் நாம் அவர்களுக்கு பண்டிகையில் உதவி செய்வது என்பது இதில் நோக்கம் இல்லை. அதனால தாராளமாக இதை செய்யலாம். இதை நாம் இன்னும் மேலதிகமாக இதை எப்படி நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம் இந்த பண்டிகை நேரத்தில் நாம் எப்படி இதை குறிப்பிட்டு விட கூடாது என்று நாம் பார்க்கிற போது, இப்போ உதாரணத்துக்கு தீபாவளி அதற்கான தள்ளுபடி, அல்லது ஒரு குறிப்பிட்ட மத பண்டிகை குறிப்பிட்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட நாம ஏற்றுக்கொள்ளாத நாம் எந்த பண்டிகைகளை பிற மதம் சார்ந்த விஷயங்கள்ல நாம் அதில் ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அதை அங்கீகரிக்கிற மாதிரியான அறிவிப்புகளையோ, அதை ஏற்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் நாங்க நல்வாழ்த்து சொல்றோம், நாங்க அதை வரவேற்கிறோம், நாங்க அதை கொண்டாடுகிறோம் என்கிற விதத்தில் அதை கையாளுவது என்பது அறவே அதை தவிர்க்க வேண்டும். நாம பொதுவாக இது மாதிரியான மக்கள் அதிகமாக ஒன்று குழும்புகிற அந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் டிஸ்கவுண்ட் என்கிற ஒரு அடிப்படையோ அல்லது மார்க்கம் தடை செய்யாத இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வது ஒருபோதும் அது மார்க்கத்திற்கு முரணாக அமையாது. ஆனால் இதை தாண்டி இது மாதிரியான சில அடிப்படைகளை, அதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோ, அதை வரவேற்பதோ, அதை அங்கீகரிக்கிற மாதிரியான வாசக அமைப்பை வைத்துக் கொள்வதோ, அதை கொண்டாடுகிற விதமாக பல ஏற்பாடுகளை செய்து கொள்வதோ இதை மார்க்கம் தடுக்கிறது. அதில் நாம அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.